பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய அமுத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சீஷர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சீஷர்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் அந்த சீஷத்துவத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை சுமக்க வேண்டும். சீஷன் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே டிசைப்பிள் என்று பார்த்தோம். டிசைப்பிள் என்ற அந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் குறித்து பார்த்தோம். சீஷன் எப்படி இருக்கலாம் என்பதை குறித்து பார்த்தோம். என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இயேசுவை சந்தித்த 3 சீஷர்கள் என்பதை பார்த்தோம். கடந்த சில நாட்களாக சில சீஷர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். ஏன் ஓடினார்கள் என்பதை பார்த்தோம். சில சீஷர்கள் உறங்கினார்கள். அந்த உறங்கின சீஷன் உறங்கினால் என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இயேசுவை விட்டே போன இன்னொரு சீஷனை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையானவர்களே, இந்த சீஷனை அறிமுகப்படுத்தின விதத்தை சற்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். துரோகியான யூதாஸ் காரியத், இயேசுவோடு கூட உண்டு உறங்கி வாழ்ந்த ஒரு மனிதன். அவனை குறித்து வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அவன் கீரியோத் ஊரான், அதாவது யூதாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம் தான் அது. மற்ற 11 சீஷர்களும் கலிலேயா நாட்டை சார்ந்தவர்கள். இவன் மாத்திரம்தான் யூதாவிலிருந்து வந்த ஒரு சீஷன். மாத்திரமல்ல, இவனை குறித்து யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே இவன் ஒரு திருடன் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ முன்பு அவனுடைய தொழில் ஒரு திருடனாய் வாழ்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலோ அல்லது யோவான் ஸ்நானகனுடைய போதனையிலோ வனாந்திரத்திலே அந்த சத்தத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பியிருக்கலாம். மாத்திரமல்ல, இவனுடைய தகப்பன் பெயரை யோவான் 6:71 சீமோன் என்று பார்க்கிறோம். சீமோனுடைய மகன்தான் இந்த யூதாஸ் காரியோத். இன்னொரு காரியத்தை கூட நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவன் தான் காணிக்கையை எல்லாம் கையாண்டவன். ஆண்டவனுக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கியிருந்தார். அவனுக்கு பொறுப்பு தந்திருந்தார். நீங்கள் காணிக்கை பையை வச்சுருந்தான் அப்படின்னு யோவான் 12:6 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடைசியில் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிறதற்கு அவன் உடன்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பெரிய ஆசீர்வாதங்களை அவன் இழந்தான். இந்த யூதாஸ் காரியோத் என்னெல்லாம் இழந்தான்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி அவன் இழந்ததற்கு காரணத்தை நான் சொல்லுகிறேன். சீஷர்கள், நான் நேற்று சொன்னேன் இல்லையா, விழித்திருக்கணும்னு சொன்னேன். அப்போது விழித்திராவிட்டால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம விழித்திராதனால் இந்த சீஷனுக்குள் அந்த ஜாக்கிரதையாய் அவன் இல்லாததினாலே நடந்த காரியம் என்ன? 2 வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதில் ஒன்று யோவான் சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். முதலாவது தூண்டினான். பிசாசு தூண்டினான். எல்லார் வாழ்க்கையிலையுமே பிசாசானவன் தூண்டுவான். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசின் தூண்டுதல் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகிட்டீங்க, விழித்திராவிட்டால் அல்லது ஜாக்கிரதையாக இராவிட்டால் அவன் முதலாவது தூண்டுவான். அப்போ தூண்டும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாய் அவனை எதிர்த்து அவனை நீங்கள் கடிந்து கொள்ள பழகிடுங்க. பிரியமானவர்களே, இங்கே தான் பிசாசானவனுக்கு அவன் இடம் கொடுக்குறான். பாருங்கள், தூண்டும்போது அவன் பிசாசு என்ன செய்கிறான், எதுக்காக தூண்டுறான் அப்படின்றத இவன் அறிந்து கொள்ளணும். இவன் முதலாவது தூண்ட இடம் கொடுத்தான். 2வது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். அந்த துணிக்கையை யூதாஸ் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வாசிக்கிறோம். முதல்ல தூண்டினான், 2வது புகுந்தான். அப்போ தூண்டும் போதே எதிர்த்து நிற்காவிட்டால் ஒரு சீஷன், நீ ஆண்டவருக்காக வர ஆரம்பிச்சிட்ட, ஆண்டவருடைய சிலுவை சுமக்க ஆயத்தமாயிட்ட, அப்போது பிசாசின் தூண்டுதலுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? சரி, தூண்ட இடம் கொடுத்தவன் அடுத்தது எங்கே கொண்டு போயிடுச்சு பாருங்கள், உள்ளே புகுந்தான். பொதுவாக சொல்லுவாங்க, ஒட்டகம் படுத்திருந்த ஒட்டகம் எஜமான கேட்டுச்சான், 2 காலை விட்டுக்கிறேன், அப்புறம் 2 கையை விட்டுக்கிறேன், கொஞ்சம் உடம்பு உள்ளே விட்டுக்கிறேன், கொஞ்சம் தலையை விட்டுக்கிறேன். அது பிரதான் தெரியும் எஜமானுக்கு. இவன் உள்ளே வந்துட்டான், எஜமான் டென்ட்டை விட்டு வெளியே போயிட்டார், குளிருது எஜமானுக்கு. இப்படி தான் நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் தூண்டுதலுக்கு தங்கள் வாழ்க்கையை விற்று போடுகிறதுனாலே எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை இழக்கிறாங்க. இப்போ அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களை தூண்டுவதற்கு இன்றைக்கு உலகத்தில் நிறையா தீய சக்திகள் இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்க.
ரெண்டாவது, பிசாசு புகுறுவதற்கு முயற்சி செய்யலாம். இயேசு இருந்தால் பிசாசு உள்ளே வரமாட்டான். உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவுக்கு எப்போதும் இடம் கொடுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அவனை எதிர்த்து நிற்க பழகுங்க. ஒருவேளை அவன் தூண்டுதலுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தாலோ, அவனுக்கு இடம் கொடுத்தாலோ, அவன் புகுந்து விட்டாலோ, அவன் சொல்லுகிறபடியெல்லாம் செய்தாகணும். நம்ம சீஷத்துவம் கெட்டு போகிறதற்கு காரணம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கறது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எப்போதும் எங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை நாங்கள் எதிர்த்து நின்று ஜெயிக்க கிருபை தாரும். நாங்கள் எப்போதும் அவனுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அவன் தூண்டுதலுக்கு நாங்கள் செவி கொடுத்து விடவும் கூடாது. இதிலே நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் பாதுகாப்பை தாரும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபைகளையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு தாரும். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வாழுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.